நாளை வந்து ஒரு தடவையாவது நேராக வந்து மீட் பண்ணிடணும் அப்படின்றது என்னோட ஒரு பெரிய ட்ரீம். ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி கூட நம்ம அழகாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வீடியோ தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ லாஸ்ட் டைம் கூட வந்து நான் ஒரு வ்ளாகில் ஷேர் பண்ணியிருப்பேன். எனக்கு வந்து ஸ்கூல் காலேஜ் படிக்கிறதுலேருந்தே எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே பார்த்திங்கன்னா அந்த ஒரு முக்கியமான ஆளை வந்து ஒரு தடவையாவது நேராக வந்து மீட் பண்ணிடணும் அப்படின்றது என்னோட ஒரு பெரிய ட்ரீம். ஸோ அந்த ட்ரீம் வந்து பார்த்திங்கன்னா நான் எதிர்பார்க்காம ஒரு விஷயம் வந்து எனக்கு கிடச்சிது அப்படி தான் சொல்லுவேன். ஸோ எல்லாருக்கும் அவ்வளோ ஹாப்பி அண்ட் சர்ப்ரைஸ். பட் வந்து எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷல், அதனால் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு குட்டி ஒரு ஹோம்மேட் கிராஃப்டோடு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஏதாவது ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம வ்ளாகில் அடிஷ்னலாக சேர்ப்பேன். இப்போ வந்து இருக்கிற பொருள் வச்சு ரொம்ப அழகான ஒரு ஹோம் டெக்கர் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக காசு கொடுத்தே நம்ம வாங்கலாம், பெரிய விஷயம் இல்லை. இருந்தாலும் வந்து நம்ம பண்ணுறது அப்படின்றது எப்போவுமே வந்து ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். ஓகே ஃபைன். ஜஸ்ட் எதுலையும் நான் பார்த்தேன், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. வீட்லேயும் பார்த்திங்கன்னா எல்லாம் இதே மாதிரி நிறைய பொருள் இருக்குது. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டில் கிட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா லீவில் வீட்டில் இருப்பாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு கிராஃப்ட் ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா செய்ய சொல்லலாம், நல்லாயிருக்கும். ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு தான் வந்து ஒரு ஸ்டிக் எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கேன். ஸோ எந்த மாதிரியான ஸ்டிக் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அண்ட் இங்கே இருக்குது, பட் இது நமக்கு தேவையில்லை, நமக்கு காஞ்ச ஸ்டிக்கு தான் வேணும். ஸோ இருக்குது, பட் இது பார்த்திங்கன்னா ரொம்ப தாறுமாறாக வந்து உடையுது. கொஞ்சமாக வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி வேணும். நமக்கு அந்த குட்டி மரம் மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு செட்டப் வந்து தேவை. இது நல்லா இருக்குது, நிறைய பார்த்திங்கன்னா குட்டி குட்டி கிளலாம் இருக்குது. பட் வந்து டக்குன்னு உடையுது, இது வெயிட் தாங்காது. ஸோ வேறு ஏதாவது பார்க்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து இது ஓகே, நல்லா வந்து பெருசாக இருக்குது. கொஞ்சம் இந்த பேக் சைடில் பார்த்திங்கன்னா காடு மாதிரி இருக்கும். ஸோ அங்கேருந்து வந்து இது எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது எவ்வளோ தூரம் ரெடி பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து இதை நான் பெரிய வீடியோவாக ஷேர் பண்ண போகிறதில்ல. ஸோ ஃபினிஷிங் குட்டி குட்டி கிளிப்பிங்ஸோடு சேர்த்து இதோட ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, என்னடா வந்து ஸ்டிக் எடுத்துகிட்டு போகும்போது வந்து வேறு காஸ்ட்யூம் வந்து இப்போ வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? இது வந்து கொஞ்சம் அப்பப்போ பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருந்தது. அதெல்லாம் போயிட்டு வந்துட்டு மறுபடியும் வந்து கண்டினியூ பண்ணுறேன். இப்படி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிளிப்பிங்ஸ் எடுக்க முடியும். ஃபைன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக் வந்து நான் கீழேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். அதை லார்ஜாக இருந்ததை கட் பண்ணிவிட்டேன். ஸோ ரொம்ப சிம்பிளான பொருள் தான் அதுக்கு தேவை. ஸோ வந்து ஃபினிஷிங் எந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக வருது அப்படின்னு பார்க்கலாம். எனக்கே வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அண்ட் இதுக்கு பேசிக்காக தேவையான ஜஸ்ட் அந்த ஃப்ளவர் பாட் பார்த்திங்கன்னா நான் அது வந்து சரவணா ஸ்டோரில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கினது. ஸோ நம்ம புதுசாக ட்ரை பண்ணோம் அப்படின்னு அதில் தான் வச்சு நான் செக் பண்ணி பார்ப்பேன். இது கரெக்டாக மேட்சிங்காக இருக்கும். ஓகே, இதுவும் இருக்கட்டும் எடுத்திருக்கேன். அண்ட் 2 கேண்டில்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதில் நம்ம கலர் வந்து மிக்ஸ் பண்ணலாம். ஆக்சுவலி உங்கள்கிட்ட கலர் கேண்டில்ஸ் இருந்தால் இன்னும் பெஸ்ட்டு. என்கிட்ட ஒயிட்டு தான் இருக்குன்றதுனால நான் ஜஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறேன். அண்ட் வந்து ஆக்சுவலி இந்த க்ளூ கன் பார்த்திங்கன்னா 140 சம்திங் ஏதோ தான் நான் ஷாப்ஸில் வாங்கினேன். சரி கொஞ்சம் வந்து ரேட்டு கம்மியாக இருக்கே, இது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு ஓகே தாங்க. இந்த மாதிரி சில ப்ராடக்ட் வந்து நல்லாயிருக்கு. ஸோ அதே மாதிரி ஒரு ஹெட்செட் ஒன்று வாங்கியிருப்பேன், அது நல்லாயிருக்கு. நோஸ் ஹேர் ட்ரிம்மர்லாம் பார்த்திங்கன்னா போட்டிருப்பேன். அந்த வீடியோ கூட ஷார்ட்ஸ் கூட உங்களுக்கு நான் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி செலக்டடாக நான் வாங்கின சில பொருள் நல்லாயிருக்கு. பவர் பேங்க்லாம் நல்லாயிருக்கு. ஸோ க்ளூகன் யூஸ் பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருக்குங்க. ஓகே ஃபைன். இப்போ நல்லா வந்து காஞ்சிடுச்சு நான் ஒட்டின ஒரு ஸ்டிக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு பிளாக் கலர் நார்மலாக நம்ம வாட்டர் பெயிண்ட் இருக்கும் இல்லையா, அது இல்லைனா சம்திங் ஏதாவது ஒன்று கொஞ்சம் இந்த பிளாக் மட்டும் லைட்டாக அடிச்சிக்கலாம். ஃபுல் பிளாக் அடிச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் அந்த வுட் அப்படின்றது ஒரிஜினலாக தெரியணும். ஸோ இந்த பிளாக் வந்து கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியறதுக்காக லைட்டாக வந்து அடிக்கிறோன்னா பார்க்க பழசு மாதிரி இல்லாமல் இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒட்டுற அந்த ஃப்ளவர் வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியும், அதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் பவுல் வந்து ஒன்று எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த கேண்டில் ஆக்சுவலாக வந்து அது பிங்க் கேண்டிலாக இருந்தது அப்படின்னா அடிஷ்னலாக நம்ம கொஞ்சம் ஏதாவது கிரையான்ஸ் ஆட் பண்ணாலே நல்ல கலர் ஆகிடும். ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் என்கிட்ட ஒயிட்டு தான் இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த
crayons வந்து நான் சேர்த்துருக்கேன். என்னென்ன கலர்ஸ்னால் அது மெயினுங்க. வயலட் வந்து எடுத்திருக்கேன், பர்பிள் அண்ட் வந்து ஆரஞ்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 3 கலரும் வந்து நீங்கள் கலந்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளவரோட கலர் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. அவ்வளோ நல்லா டார்க்காக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வெறும் பிங்க் போட்டாலும் அந்த கலர் வராது, அண்ட் வந்து ஆரஞ்சு போட்டாலும் வராது. அதனால் இந்த 3 கலரும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஒரு பவுலில் நல்லா வந்து ஐஸ் க்யூப் போட்ட வாட்டர் வச்சுருக்கேன். அண்ட் வந்து ஒரு கப்பில் நம்ம மெல்ட் பண்ணோம் இல்லையா, ஸோ நல்லா உருக்குன்னு அந்த மெழுகையும் வச்சுருக்கோம். ஜஸ்ட் வந்து நம்ம அந்த சில் தண்ணியில் ஐஸ் வாட்டரில் இந்த ஒரு 3 விரலையும் வந்து டிப் பண்ணிவிட்டு ஒரு 2 தடவை வந்து நம்ம அந்த மெழுகு உருகி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் கை வச்சுட்டு திரும்பவும் ஐஸ் வாட்டர் அகைன் திரும்பவும் பார்த்திங்கன்னா மெழுகு, இந்த மாதிரி ஒரு 2 தடவை டிப் பண்ணி அந்த லேயரை திக்காக்குனதுக்கப்புறம் அந்த ஒரு பிசுன்னு இருக்கும்போதே இந்த ஸ்டிக்கில் வந்து டைட்டாக பிடிச்சிட்டு ஜஸ்ட் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு கையை எடுத்தோம் அப்படின்னா அழகாக வந்து இந்த மாதிரி பூ மாதிரி வந்துடுது. ஆக்சுவலாக என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நம்ம குட்டியாக கூட பண்ணணும் இல்லைங்க. இந்த மாதிரி ஆக்சுவலாக பெரிய கிளை மாதிரி இருந்தால் கூட, ஐ மீன் பார்த்திங்கன்னா ஹோம் டெக்கர்லாம் வந்து இந்த கார்னர் ஹோம் டெக்கர்லாம் அழகாக வச்சுருப்பாங்க, அந்த பெரிய ஃப்ளவர் பாட்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுலாம் கூட நம்ம இதை ஃபாலோ பண்ணலாம். அவ்வளோ அழகாக வந்து நிற்கிது. அது சீக்கிரம் விடவும் இல்லை, நல்லா டைட்டாகவே இருக்குது. ஸோ எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். நான் உங்களுக்கு ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். அவ்வளோ அழகாக இருந்தது. எஸ்பெஷலி இந்த கலர், அதுதான் நான் சொல்லணும். இந்த 3 கலர் மிக்ஸ் பண்ணால் கரெக்டாக எனக்கு இந்த கலர் வந்து நல்லா பர்ஃபெக்டாக வந்துச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா இடத்துலையுமே எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு கொஞ்சம் எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இவ்வளோ மெனக்கட்டுறதுக்கு வந்து இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% ஒர்த்து சொல்லுவேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சில்னஸ் போகிறதுக்குள்ளே, அந்த ஹீட்டு போகிறதுக்குள்ளே நம்ம கடன்னு மற்றதையும் இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்தணும். ஸோ அந்த டைமிங்ஸ் தான் முக்கியம். ஏன்னா அது மெழுகுன்றதுனால பார்த்திங்கன்னா டக்குன்னு டைட் ஆகிடுது. வாவ், ரொம்ப அழகாக இருக்குங்க. ஸோ நான் அந்த கேண்டில் கலர் சொன்னேன் இல்லையா, அது வந்து மெயின். பட் அந்த ஸோ ஒரு வழியாக ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இன்னும் சைட்லலாம் அந்த கிளை அதிகமாக இருந்தால் சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி கூட நம்ம அழகாக வந்து ரெடி பண்ணலாம். ஃப்ளவர் கலர்ஸ் வந்து நம்ம வால்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து எனக்கு இந்த கலர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, அதனால நான் இதை வந்து செலக்ட் பண்ணேன். ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஸோ இந்த குட்டி கிராஃப்ட் வந்து யாருக்கு பிடிச்சிருதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இருந்தாலும் வந்து நமக்கு பிடிச்ச வேலை வந்து பண்ணோம் அப்படின்னா அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு சின்ன ஹாப்பி, அவ்வளோதான். ஓகே, ஸோ இதே மாதிரி சின்ன உங்ககிட்ட ஃப்ளவர் பாட் இருந்தால் கூட இந்த மாதிரி குட்டியாக அழகாக ஸ்டிக்லாம் ஒட்டி நம்ம வந்து ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி வந்து மல்டி யூஸாக பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலாக ஜஸ்ட் இது ஒரு ஐடியா தான். இதே மாதிரி நமக்கு என்னென்னலாம் வந்து நம்மளால் க்ரியேட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு புதுசு சின்னதாக அழகாக பார்த்தீங்கன்னா ஹோம் டெக்கர் நம்மளே ரெடி பண்ணலாம். ஸோ அந்த வேலை முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வந்து ரெடி ஆக வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷனோ இல்லை ஃபெஸ்டிவலோ சம்திங் ஏதாவது ஈவெண்ட் எதுக்காவது நீங்கள் போகிறீங்க, நம்ம ஸ்கின் வந்து இது இப்போயே பார்த்தீங்கன்னா பயங்கர ஆயிலியாக இருக்குது, உங்களுக்கு பார்த்து தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ ஐஸ் க்யூப் வாட்டர் இருக்கு இல்லையா, நல்ல தண்ணியில் ஐஸ் க்யூப் போட்டு நல்லா சில்லுன்னு இருக்கும்போது ஒரு 5 to 7 minutes வரைக்கும் ஜஸ்ட் வச்சு பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு கொஞ்சம் டவல் வச்சு வந்து க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்கின் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ நல்லா வந்து ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, ஒரு 2 minutes ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆக வேண்டியதான். ஸோ கிளம்பியாச்சு. இந்த ட்ரெஸ்ஸோட லிங்க் தான் வந்து நான் போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ட்ரெஸ் வந்து ஆக்சுவலாக அந்த வீடியோவில் பார்க்குறத விட வந்து நேராக பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு லைட் மேக்கப், அவ்வளோதான். ஓகே ஃபைன், கிளம்பியாச்சு. சரி வாங்க நம்ம வந்து போகலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எனக்குமே வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கும், ஃபர்ஸ்ட் இயர் ஆக்சுவலாக. ஓகே வாங்க போகலாம். உங்களோடய நான் ஷேர் பண்ணுறாங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி போட்டுட்டு போகலாமே அப்படின்றதுக்காக தான் இந்த ட்ரெஸ் வந்து கொஞ்சம் ஸ்டைலிஷான ஒரு ஸ்டெட் அந்த மாதிரி ஒரு பேரை ஆர்டர் போட்டிருந்தேன். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அமேசான் ஹால் வீடியோ வந்து போட்டிருப்பேன், அதில் செக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஓகே ஃபைன், வந்தாச்சு. எங்கே அப்படின்னா பிரணவ் குட்டியோட ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ சீஃப் கெஸ்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சீஃப் கெஸ்ட் வந்து வரப்போகிறாங்க. ஆக்சுவலாக கேட்டதும் பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது.
Ma'am, we are excited to have you among us on this momentous evening. We, along with our respectful request, our chief guest, Dr. K.S. Chitra Ma'am, along with our chairman sir, our trustee Mr. Udayachandra. என்னோட ஃபேவரட் சிங்கர் சிங்கர் சித்ரா அம்மா வந்திருந்தாங்க. அதுவும் அவங்கள நேராக பார்த்ததுக்கு எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்படியே பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸ் அப்படியே ஸ்மைலிங்காகவே இருந்தது. அவங்களோட லைவ் பர்ஃபார்மன்ஸ் நான் பார்க்கணும், அது அவங்கள நேராக ஒரு தடவையாவது பார்க்கணும் அப்படின்றது என்னோட பெரிய ஒரு ட்ரீம். அந்தளவுக்கு நான் அவங்களோட ஒரு பிக் ஃபேன். ஒரு பாட்டு மட்டும் பாடிருங்க. Good evening, ladies and gentlemen. நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? நல்லா இருக்கோம். பர்த்டே செலிப்ரேஷன்ல எனக்கும் இங்க வந்தவங்களை எல்லாம் பார்க்க முடிஞ்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு குழந்தைங்க இருக்கிறதுனால அந்த இடத்துல எப்பவுமே ரொம்ப பாசிட்டிவிட்டி இருக்கும்னு நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். तूने क्या किया बेलिया, तूने क्या किया, मैंने किया तेरा इंतजार, इतना करो ना मुझे प्यार. நீரில் வந்தது நிஜமா, நான் கொண்ட காலங்கள் போகுதம்மா, நாடியும் மெல்லிசையாகுதம்மா, பிள்ளை வாசத்தில் ஆசைகள் தோரணம் சூடுதம்மா, நெஞ்சம் ஆனந்த மேகத்தில் ஊஞ்சலும் ஆடுதம்மா, என்னுயிரில் இருந்து பிரிந்த பகுதி இங்கே, நான் இழந்த சிரிப்பும் இதய துடிப்பும் மீண்டும் இங்கே. அருகில் வந்தாயே எனது கனவை உனது வீழில் எடுத்து வந்தாயே, ஒரு பாலைவனமாய் கிடந்த வயிற்றில் பாலை வார்த்தாயே, என் பாதி உயிரை திருப்பி சொல்கிறதே, வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே, ஒவ்வொரு விடியலுமே ஸோ அவங்களோட லைவ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம். ஜஸ்ட் என்ன நம்மக்கிட்ட கேட்டு பிடிச்ச பாட்டு அவங்க பாடிட்டு இருந்தாங்க. அதுவும் அவங்க வாய்ஸ் அடடா கேட்குறதுக்கு அதுவும் நேராக அப்படிங்கும்போது, அதுவும் இந்த வாரிசு சாங்லாம் பாடும்போது பார்த்திங்கன்னா எனக்கு அப்படியே கண்ணிலேருந்து தண்ணியே வந்துருச்சு. அந்த அம்மா சாங் ஒன்று வரும் இல்லையா, அந்த பாட்டு அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ இந்த மாதிரியான ஒரு மூமெண்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ என்னோடய ஹாப்பினஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதனால் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணேன். ஸோ அவங்க சாங் பாடினதில் எதையுமே கட் பண்ணாமல் அப்படியே முடிஞ்ச வரைக்கும், ஏன்னா பயங்கர க்ரௌடு சவுண்டு, என்னால் எவ்வளோ தூரம் கிளியராக கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் அவங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணேன். Misha, Srirupa, Taragai, Divina. This dance is choreographed by teachers Miss Nandini.
ஸோ ஃபங்க்ஷன் முடியறதுக்கு ஒரு 9:30 ஆகிடுச்சு. பிரணவ் குட்டி வந்து பர்ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் இருந்தோம். அதுக்கு மேலே வந்து குழந்தையால முடியல, பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். சரி டயர்டாகிட்டான், ஏன்னா சீக்கிரமாகவே ஸ்கூலுக்கு வந்துட்டான். அதனால் அவனையும் அழைச்சிட்டு கிளம்பியாச்சு. ஸோ அந்த காஸ்டியூம் வந்து செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. சைட்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கிளிட்டர்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து லிப்ஸ்டிக்லாம் போட்டு விட்டுருந்தாங்க. க்யூட்டாக இருந்துச்சு இந்த கலர், அதுவும் நைட் டைமில் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு குட்டி ஹாப்பினஸ் உங்களோட ஷேர் பண்ணேன். கண்டிப்பாக நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த ஹோம் டெக்கரும் பிடிச்சிருந்ததா அப்படின்னு சொல்லுங்கள். இன்னும் இது எந்த மாதிரி ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணலான்னு ஐடியா இருந்துச்சுன்னா அதையும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான vlog-ஓட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான vlogsலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.